வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து இருக்காங்க, WGCன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எவ்வளவு சேல் ஆகுது, யார் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வாங்குறாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க அப்படின்ற எல்லா டேட்டாவுமே இவங்க கிட்ட வந்து இருக்கும். இது வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட ரிப்போர்ட்டா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 15ல இருந்து 30% 2026ல கோல்டு வந்து ஏற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கோல்டு ஏற போகுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க கோல்டு வந்து யார் பை பண்ணாலும் சரி, யார் வித்தாலுமே சரி, இந்தியா வந்து அதிகமா பை பண்ணுது அப்படின்னா இவங்க கிட்ட டேட்டா வந்து இருக்கும். ரஷ்யா வந்து அதிகமா பை பண்ணுது அப்படின்னா இவங்க கிட்ட டேட்டா வந்து இருக்கும். யார் அதிகமா விக்கிறாங்கன்ற டேட்டாவும் இவங்க கிட்ட வந்து இருக்கும். சோ இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்க டேட்டா வச்சு இவங்க 2026ல என்ன பிரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா 15ல இருந்து 30% வந்து கோல்டு வந்து ஏறலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி 5 ரீசன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருக்குது டாலர் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிட்டே போகுது. சோ டாலர் வந்து வீக் ஆகுது அப்படின்னா இப்ப கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா டாலர் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா டாலர் வீக் ஆகுது அப்படின்னா கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் ரீசனா இருக்குதுமே லோயரான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்றாங்க. கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அப்படின்னா இங்க அதர் அசெட்ஸ்ல வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இங்க வந்து எஃப்டில அந்த அளவுக்கு அவங்க பணம் கிடைக்கல அப்படின்னா அந்த பாண்டில்ஸ் அதிகமா பணம் கிடைக்கல அப்படின்னா சேஃபான அசெட்ஸான கோல்டு வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேர்ட் ரீசனா இருக்குது சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்டு வந்து அதிகமா பை பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல அவங்க மேஜரா சொல்றது இந்தியாவும் ரஷ்யாவும் அதிகமா வந்து பை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃபோர்த் ரீசனா இருக்கிறது யூஎஸ் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க ஃபெடரல் ரிசர்வ் பொறுத்தளவுல அவங்க ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் ஒருவேளை ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்னா 5ல இருந்து 15% கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து மேஜரான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃபிஃப்த் ரீசனா இருக்கிறது கோல்டோட ரீசைக்ளிங் ட்ரெண்டா வந்து இருக்கு. இங்க புதுசா கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வரவிட மாட்டாங்க. ஏற்கனவே இருக்க கோல்டு வந்து இங்க லோனுக்காக வைக்கிறாங்க, திரும்ப அதே கோல்டு வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிறாங்க. சோ மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு இருந்தாலுமே புதுசா வந்து கோல்டு வாங்குறதுக்கான அந்த டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஏற்கனவே இருக்க கோல்டு வந்து ரீசைக்கிள் வந்து பண்ணிக்கிறாங்க.